விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பலகட்ட தடைகள், அதை தாண்டி பலகட்ட எதிர்ப்புகள், நீதிமன்ற வழக்குகள், இது எல்லாத்தையுமே தாண்டி சென்னையில் இன்னைக்கு ஃபார்முலா 4 கார் பந்தயம் அப்படின்றத பார்த்தோம்னா நடக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தோம் அப்படின்னா, சர்வதேச ஆட்டோமொபைல் நிறுவனம் இருக்காங்க இல்லையா, FIA அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து இன்னும் ஒப்புதல் ஆர்டர் அப்படின்றது வரப்படதா, அதனால இந்த கார் பந்தயம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி இஷ்யூஸ் அப்படின்றதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. பட் ஃபைனலி பார்த்தோம் அப்படின்னா இந்த கார் பந்தயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு சார்பில் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்தெந்த விஷயத்தை பற்றி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்முலா 4 அப்படின்ற கார் பந்தய ரேஸ் அப்படின்னா என்ன, அதை தாண்டி இதனால சென்னையில் என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் அப்படின்றது ரெடி பண்ணப்பட்டிருக்கு, இதனால சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, அதை தாண்டி இந்த ஃபார்முலா 4 கார் பந்தய ரேஸ் இருக்கு இல்லையா, அது கடந்து வந்த பாதை என்ன அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் பேச போறோம். இந்த கார் பந்தயம் அப்படின்றத நடத்துறதுனால சென்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன பெனிஃபிட் அப்படின்றதையும் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்முலா 4 அப்படின்றது பார்த்தோம்னா, ஃபார்முலா 1, ஃபார்முலா 2, ஃபார்முலா 3, ஃபார்முலா 4 அப்படின்னு சொல்லிட்டு 4 கேட்டகரிஸ்ல இந்த கார் ரேஸ் அப்படின்றது நடத்தப்படுது. ஃபார்முலா 1 அப்படின்றது பார்த்தோம்னா சர்வதேச வீரர்கள் எல்லாருமே கலந்துக்குவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்க்குமே வந்துட்டு வேர்ல்டு கப் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கப்புறமா ஆசியன் கப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். கிரிக்கெட்டை வச்சு சொன்னோம்னா ஈஸியாக புரியும் அப்படின்றதுக்காக சொல்கிறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா 2 நாட்டுக்கு நடுவில் நடக்கக்கூடிய டிராஃபிஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபார்முலா 1 அப்படின்றது லைக் வேர்ல்டு கப் மாதிரியே அப்படின்னே சொல்லலாம். அங்கே வந்துட்டு சர்வதேச வீரர்கள் எல்லாருமே கலந்துருவாங்க. அடுத்தடுத்த கேட்டகரியில் இருக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா அப்படியே சின்ன சின்னதாக அதனுடைய வேல்யூ அப்படின்றது குறையும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஃபார்முலா 4 அப்படின்றது வந்துட்டு ஆசியன் கப் மாதிரி ஒரு கேம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இதை வந்துட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அஜித் இருக்கார் இல்லையா, அஜித் வந்துட்டு இந்த ஃபார்முலா 2 அப்படின்ற கேட்டகரியில் தான் வந்துட்டு கார் ரேஸ்லாம் வந்துட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்தையுமே தாண்டி சென்னையில் நடத்தப்படுறது அப்படின்றது இருக்கு இல்லையா, லாஸ்ட் டிசம்பர்லேயே பார்த்தோம் அப்படின்னா நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான முன்னேற்பாடுகள் அப்படின்றதெல்லாம் பண்ணப்பட்டுச்சு. அப்ப இந்த மிக்ஸாம் புயல் அப்படின்றது வந்துட்டு குறுக்கிட்டதுனால அந்த முயற்சிகள் கைவிடப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கும் நாளைக்கும் 2 நாளுமே பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் இந்த கார் பந்தய ரேஸ் அப்படின்றது நடக்குது. முதல்ல தகுதி சுற்று நடக்கும், அதுக்கப்புறமா இறுதி சுற்று நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர், அதாவது 3.5 கிலோமீட்டருக்கு பார்த்தோம் அப்படின்னா தீவுத்திடல் ஆரம்பிச்சு அண்ணா சாலை இருக்கு இல்லையா, அது வழியா போய் பார்த்தோம் அப்படின்னா நேப்பியர் பாலம், இது எல்லாத்தையுமே தாண்டி முக்கியமான வீதிகளில் தான் வந்துட்டு இந்த ரேஸ் நடக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ தீவுத்திடலத்தில் தொடங்கி தீவுத்திடல்லையே போய் முடிவடைகிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 16 டேர்னிங் வந்துட்டு இந்த கார் ரேஸ்க்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு நோயாளிகள்லாம் அதிகமாக இருப்பாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு எந்த விதத்திலையுமே இடையூறு ஏற்பட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காத்து இருக்கு இல்லையா, அதாவது மாசு ஒலி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க, ஒலி மாசுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒலி மாசை கட்டுப்படுத்தக்கூடிய கருவிகள் அந்த மருத்துவமனையில் பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னும் அரசு சார்பில் இருந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இதை ஏன் சென்னையில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடியே வந்துட்டு அரசு சார்பில் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, விளையாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியான முன்னேற்பாடுகள் முக்கியத்துவம் அப்படின்றது கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. செஸ்லேயுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு கிராண்ட் மாஸ்டர் தொடர் மாதிரி வந்துட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் அப்படின்றத பண்ணி முடிச்சிருந்தோம். அதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ கார் ரேஸ் அப்படின்றத நடத்துறது மூலியமா உலக அளவில் இருக்கக்கூடிய கவனம் அப்படின்றது சென்னை பக்கமாக திரும்பும். ஸோ சென்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த கார் ரேஸ் நடத்துறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான முக்கியத்துவம் அப்படின்றது கொடுக்கறதுனால தான் இப்படி வந்துட்டு நாங்கள் முயற்சிகள் பண்றோம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட அரசியல் ரீதியா இதுக்கு ஒரு சில எதிர்ப்புகளும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பாஜக சார்பில் வந்துட்டு அதனுடைய செய்தி தொடர்பாளராக கூடிய பிரசாந்த் பார்த்தோம்னா உயர்நீதிமன்றம் இருக்கு இல்லையா, உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போட்டிருக்காரு. இந்த மாதிரி சிட்டிக்கு அவுட்டர்லேயே வந்துட்டு பிளேசஸ் நிறைய இருந்துமே ஏன் இப்படி வந்துட்டு ஒரு சென்ட்ரல் சிட்டியில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது வந்துட்டு ஸ்ட்ரீட்டில் நடக்கக்கூடிய ஒரு கார் ரேஸ், அதனால தான் நாங்கள் இதை நடத்துகிறோம், இதுக்கு எல்லா விதமான ஒப்புதல்களுமே வாங்கப்பட்டிருக்கு. ரேஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் ஆட்டோமொபைல் கம்யூனிட்டி, அதாவது FIA அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட இருந்தும் பார்த்தோம் அப்படின்னா தகுதி சான்றிதழ் அப்படின்றத வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் ரேஸ் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்குமே அந்த சர்டிஃபிகேட் இன்னும் கிடைக்கப்படலை அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை போய் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. பட் இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயம் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு சென்னையில் நடக்கிறதுனால கண்டிப்பாகவே பார்த்தோம் அப்படின்னா எல்லாருடைய பார்வையும் சென்னை பக்கமாக திரும்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இதுக்கான டிக்கெட்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1699 ரூபாய் ஆரம்பிச்சு 16,999 ரூபா வரைக்கும் கேட்டகரி வைஸாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்டார்டிங் வந்துட்டு 1700 ரூபாய், எண்டிங் பிரைஸ் அப்படின்றது பார்த்தோம்னா ஹையஸ்டா 17,000 வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல எந்தெந்த
எந்தெந்த மாதிரியான கார்ஸ் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிட்டத்தட்ட 240 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடக்கூடிய 1600 சிசி 240 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடக்கூடிய 1600 சிசி இருக்கக்கூடிய இன்ஜின் இருக்கு இல்லையா, அது இருக்கக்கூடிய கார்கள் தான் இந்த போட்டிகள்ல பங்கெடுத்துக்குது அப்படின்னு சொல்றாங்க. பல ஸ்பெசிஃபிக்கான வீரர்கள் வந்துட்டு இந்த ஃபார்முலா 4 இருக்கு இல்லையா, அதில் பங்கெடுத்துக்கிறதுனால கண்டிப்பாக போட்டி களைகட்டும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த போட்டிகளுக்கு நடுவில் வந்துட்டு சாகச நிகழ்ச்சிகள் அப்படின்றதையும் ஒரு டீம் பண்ண இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது அரசியல் ரீதியாக பார்க்குறது, அரசியல் ரீதியான எதிர்ப்புகள் அப்படின்றதான் இருக்குது. அப்படின்றத தாண்டி பார்க்கும்போது உலக அளவில் நடக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது தமிழ்நாட்டிலையும் நடக்குது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் நடத்தப்படுது அப்படின்றது கண்டிப்பாக ஒரு ரொம்ப பெரிய விஷயமா அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ காலையிலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா நடிகர்கள் ஆரம்பிச்சு பெரிய பெரிய தலைவர்கள் வரைக்கும் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய உதயநிதி இருக்காரு இல்லையா, அவர் தான் விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்காரு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அவருடைய முன்னெடுப்புல தான் இந்த முயற்சிகள் எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சில எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா ஆதரவு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கா ரொம்பவே பக்காவா வந்துட்டு விஷயங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த விழா நடக்கக்கூடிய இந்த போட்டி நடக்கக்கூடிய கிட்டத்தட்ட அந்த 3.5 கிலோமீட்டர் சுத்தி 10 அடிக்கு மேல வந்துட்டு பார்த்தோம்னா வேலி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஓட்டுறது வந்துட்டு கார் ரேஸ், அதனால எந்த விதமான இடையூறுகளும் அவங்களுக்கு இருந்துடக்கூடாது. அதை தாண்டி யாரும் நடுவில் ஓடி வரதோ இல்லை மற்ற ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஆர்வத்தில் பக்கத்தில் போய் நிற்கிறதோ இருக்கு இல்லையா, அது எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இந்தந்த பொருட்கள் தான் எடுத்துட்டு வரணும், இதெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பெரிய லிஸ்டே வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விளையாட்டு இருக்கு இல்லையா, இந்த கார் ரேஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரபலப்படுத்துறது நோக்கமா எக்கச்சக்கமான அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றதும் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு தொடங்கக்கூடிய இந்த கார் ரேஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தமிழ்நாட்டில் அப்படின்றத தாண்டி தெற்காசியாவிலேயே அப்படின்னே சொல்லலாம் நைட் டைம்ல வந்துட்டு ஒரு கார் பந்தயம் நடக்கிறது சென்னையில தான் அப்படின்றதுனால இது கண்டிப்பா ஒரு பெருமையாகவும் பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். இனி அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி பல சர்வதேச அளவிலான தொடர்கள் இருக்கு இல்லையா, அது கார் பந்தயமா இருந்தாலும் சரி இல்லை செஸ்ஸா இருந்தாலும் சரி அடுத்தடுத்து இருக்கக்கூடிய விளையாட்டு போட்டிகளையும் இங்க எடுத்து நடத்தணும் அப்படின்றது தான் இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி இருக்கார் இல்லையா, அவருடைய ஆசை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இன்னுமே வந்துட்டு FIA சர்டிபிகேட்டை வந்துட்டு அவங்க சப்மிட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய பிரசாந்த் அப்படின்றவர் பார்த்தோம்னா இப்போ கூட பேட்டி கொடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த போட்டி இருக்கு இல்லையா, இந்த போட்டியை நடத்தி முடிக்கிறது அப்படின்றது உதயநிதிக்கு கண்டிப்பா அவருடைய மைல் ஸ்டோன்ல ஒன்னா ஆட் ஆகும் அப்படின்றதான் அரசியல் விமர்சகருடைய கருத்தா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கார் ரேஸ்க்கான பிரைஸ் டீடைல்ஸ்ல இருந்து எல்லாமே நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. நீங்க சென்னையில இருந்தீங்க அப்படின்னா இந்த கார் ரேஸ் நீங்க பார்க்க போறீங்களா இல்லையா, அதை தாண்டி இந்த கார் ரேஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.